ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த ரோஸ் செடியை நான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் கவனிக்காமல் இந்த ரோஸ் செடியை வாங்கியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வந்து உடனே வச்சிடுறோம். வச்சுட்டு வந்துட்டு அப்படியே வாட்டரும் வந்து பார்க்காமலே இருந்துடுறோம், இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இந்த டிஏபி வந்துட்டு பயன்படுத்துவாங்க. அங்கே நாங்கள் வாங்கிட்டு வந்த டைமில் வந்துட்டு என்ன இருந்ததுன்னா, தண்ணி அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. வெறும் டிஏபியை மட்டும் போட்டுட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. நாங்களும் அதை கவனிக்காமல் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அதிகமான டிஏபியை வந்துட்டு பயன்படுத்துகிறதுனால இந்த மாதிரி இலைகள் இப்படி தான் துளிஞ்சு விழுகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஸ் செடியில் வச்சுருக்க எல்லா பூக்களுமே வந்துட்டு மொட்டுகள்ல இருந்து எல்லாமே கருக ஆரம்பிக்கும். இந்த மொட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கொண்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கருகிட்டு எவ்வளோ டிஏபி போட்டிருக்காங்க. டிஏபி பயன்படுத்தும் போது அதிகமான தண்ணி வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். தண்ணி நம்ம பயன்படுத்தாமல் வெறும் டிஏபியை மட்டும் மண்ணில் இப்படி தூவி விட்டுட்டோம் அப்படின்னா செடிகளோட நிலமை இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பை யாருமே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் நர்சரியிலேருந்து போய் செடி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா மண்ணை வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அவங்க டிஏபி அப்படியே போட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்றதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லா மொட்டுகளுமே என்ன ஆகும்னா கருகி போயிடும். அதனால் நம்ம உடனே இப்படி கருகிட்டு இருக்குது அப்படின்னா உடனே வெளியே எடுத்து நம்ம கொண்டு போய் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துடணும். இதை உடனே இந்த மொட்டுக்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் கருகி இருந்தது அப்படின்னா அத்தனை மொட்டுக்களுமே நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறணும். அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. ஸோ இந்த கற்றாழையை நான் ஊண்டி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இது என்ன டீட்டெயில் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதோட அப்டேட்டும் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ எதனால் அதை நான் வச்சுருக்கேன் அப்படின்றதையுமே நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹாப்பி கார்டனிங்.